டீச்சர்ஸ் வெல்கம் டு ஆசிரியர் தமிழ் சேனல். இன்னைக்கு வியாழக்கிழமை நம்ம அறிவியல் பார்ப்போம். 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் முதல் 3 இயல்கள் வெப்பம், மின்னியல், நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள், இந்த 3 பாடத்தையும் நம்ம முடிக்கலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறோம். டைம் 30 மினிட்ஸ்க்குள்ளே எவ்வளோ முடியுதோ பார்க்கலாம், இல்லாட்டி முதல் 2 பாடம் எப்படி முடியுதோ அப்படி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, வெப்பம் அப்படிங்கிற பாடம் முதல்ல இங்கிலீஷில் வந்து இது ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இங்கிலீஷ் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா காரணம் இருக்குது. வெப்பம்னா ஹீட்டு, ஓகேங்களா? அப்போ வெப்பநிலைனா டெம்பரேச்சர், ஓகேங்களா? ஸோ இந்த ரீசனுக்காக தான் சொல்கிறேன். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. தமிழில் தான் வெப்பம் வெப்பநிலை ஒரே மாதிரி தோணும், ஆனால் ஆங்கிலத்தில் ஹீட் வேறு, டெம்பரேச்சர் வேறு, ஓகேங்களா? ஹீட்டுனா வெறும் சூடு மட்டும் சொல்கிறது, டெம்பரேச்சர்னும் போது மைனஸ் ப்ளஸ் ரெண்டுத்துலேயுமே சொல்லலாம். சரி, இப்போ பாருங்கள், முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் போயிடலாம். உராய்தல், 2 பரப்புகள் ஒன்றோடு ஒன்று உராயும் பொழுது வெப்பம் வெளிப்படுகிறது. அது எந்த விதமான பரப்புகளாக இருந்தாலும் சரி. ஸோ ஆதிகால மனிதன் 2 கற்களை ஒன்றோடு ஒன்று உரச செய்து நெருப்பை உருவாக்கினான், நாம் படிச்சிருக்கோம். சிக்கி முக்கி கற்கள் அப்படின்னு. மின்சாரம்னா என்ன? மின்னோட்டம் ஒரு கடத்தியின் வழியாக பாயும் பொழுது வெப்பாற்றல் உருவாகிறது. அந்த மின்னோட்டம் எப்படி பாயுதுன்றதால நம்ம அடுத்த கிளாஸ்ல படிப்போம். ஆனால் மின்னோட்டம் கரண்ட் வந்து ஒரு கடத்தின் வழியாக போகும்போது வெப்பாற்றல் உருவாகும். அதன் காரணமாக தான் நம்ம அயன் பாக்ஸு, அப்புறம் இந்த வெப்பக்கலன், இந்த நம்ம கெட்டில் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம், மின் சூடேற்றி கெட்டில், அப்புறம் வெப்பக்கலன், இந்த மைக்ரோ ஓவன், இதுங்கெல்லாம் வந்து செயல்படும். வெப்பம் எல்லா பொருட்களிலும் மூலக்கூறுகளானது அதிர்விலோ அல்லது இயக்கத்தில் உள்ளது. வெப்பம்னா என்ன பார்த்தீங்கன்னா, எல்லா பொருள்களிலும் எந்த பொருள் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதில் உள்ள மூலக்கூறுகள் வந்து அதிர்விலோ அல்லது இயக்கத்திலோ இருக்கும். அவற்றை நாம வெறும் கண்களால் பார்க்க முடியாது. பொருட்களை வெப்பப்படுத்தும் போது அதில் உள்ள மூலக்கூறுகளின் இயக்கமும் அதிர்வும் அதிகரிக்கும். அப்போதான் அதோட வெப்பநிலையும் அதிகமாகும். ஒரு பொருளுக்கு சாதாரணமாக எந்த ஒரு பொருள்னா எடுத்துக்கலாம், ஒரு டேபிள், சேர், நீங்கள் எதனா எடுத்துக்கங்க. அந்த பொருளுக்குள்ள ஒரு சில மூலக்கூறுகள் இருக்கும். அந்த மூலக்கூறுகள் ஓரளவுக்கு இயக்கத்தில் இருக்கும், சரிங்களா? அப்போ அது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் இருக்கும். இதை சூடுபடுத்தும் பொழுது அந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை, அது தண்ணீரானாலும் சரி, சூடுபடுத்தும் போது அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளின் இயக்கம் வந்து அதிகரிக்கும். அதனால வெப்பநிலை அதிகரிக்கும். அப்போ வெப்பநிலை வந்து உயரச் செய்து மூலக்கூறுகளை வேகமாக இயங்க வைக்கக்கூடிய ஒரு வகையான ஆற்றல் தான் நாம வெப்பம்னு சொல்றோம், சரிங்களா? சரி, வெப்பம் என்பது ஒரு பொருள் கிடையாது. அது இடத்தினையெல்லாம் அடைத்துக் கொள்ளாது. ஒலி, சவுண்டு, லைட்டுன்னு சொல்றோம் இல்லையா, எலக்ட்ரிசிட்டி, அது போல வெப்பம்ன்றதும் ஒரு வகையான ஆற்றல் ஆகும். ஒரு பொருளில் அடங்கியுள்ள மூலக்கூறுகளின் இயக்க ஆற்றலே வெப்பம் எனப்படும். ஷார்ட்டா சொல்லணும்னா, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருள், இப்போ உதாரணத்துக்கு ஒரு கரண்டி இருக்கு, அந்த கரண்டியை நம்ம வெறுமனே தொடும்போது அது ரொம்ப அவ்வளோ சூடாக இருக்காது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் வந்து இயக்கத்தில் இருக்காது, ஓரளவுக்கு நிலையில் இருக்கும், அதிர்வுகள் குறைவாக இருக்கும். அப்போ அதை நம்மளால தொட முடியும். அதே போல் கரண்டியை வந்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணிட்டு பிறகு நம்ம அதை தொட்டோம்னா ரொம்ப சூடாக இருக்கும். காரணம் வந்து அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் வந்து இங்கேயும் அங்கேயும் பயங்கரமாக அதிர்வடைஞ்சிட்டே இருக்கும், இயக்கத்தில் இருக்கிறதுனால அது ரொம்ப சூடாக இருக்குது. அப்படின்னா ஒரு பொருளோட வெப்பம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளின் இயக்க ஆற்றல்னு சொல்லலாம். வெப்பத்தின் எஸ்ஐ அலகு ஜூல், ஓகேங்களா? வெப்பத்தின் எஸ்ஐ அலகு ஜூல். அதே போல வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின், அதை பின்னாடி பார்க்கலாம். சரி, வெப்பத்தின் எஸ்ஐ அலகு ஜூல். இப்போ கலோரி என்ற அளவும் வெப்பத்தை அளக்க பயன்படுத்தப்படுகிறது. இப்போ நம்ம வெப்பநிலைக்கு வந்து நம்ம செல்சியஸ், கெல்வின், ஃபாரன்ஹீட்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி வெப்பத்துக்கு வந்து வெப்பத்தோட எஸ்ஐ அலகுன்னு பார்த்தா ஜூல் தான், ஆனால் கலோரின்ற அளவும் வந்து அளக்கலாம் சொல்றாங்க. சரி, ஒரே வெப்பநிலையில் உள்ள நீரானது நமது கைகளின் வெப்பநிலையை பொறுத்து வேறுபட்ட உணர்வுகளை தருகிறது. எனவே வெப்பநிலையை தொடு உணர்வால் அளவிடுவது சரியானது கிடையாது. தொட்டு பார்க்கறது மூலயமா ஒரு வெப்பநிலை வந்து இவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன குழந்தைங்க தொடும்போது அதுக்கு அதிகமான வெப்பத்தில் இருக்கிற மாதிரியும், வயசானவங்க பெரியவங்க தொடும்போது கொஞ்சம் அது வந்து ஓரளவுக்கு வெப்பத்தில் இருக்கிற மாதிரி தான் தோணும். ஸோ வெப்பநிலை என்பது ஒவ்வொரு அந்த கைகளோட வெப்பநிலையை பொறுத்து தான் வந்து மாறுபடும். அதனால வந்து தொடு உணர்வு மூலமாக வெப்பத்தை அளவிடக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம வெப்பநிலை அப்படின்னு ஒரு கொண்டு வரோம். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின், சரிங்களா? அதுவும் இல்லாமல் செல்சியஸ், ஃபாரன்ஹீட் அப்படின்னு நிறைய இருக்கு. கெல்வினை வந்து கே என்ற அளவால் அளப்பாங்க, செல்சியஸை சி என்ற அளவாலும், ஃபாரன்ஹீட்டு எஃப், ஓகேங்களா? சரிங்க. செல்சியஸை நம்ம சென்டிகிரேட்னு சொல்லலாம்,
வெவ்வேறு வெப்பநிலையில் உள்ள இரண்டு பொருள்கள் ஒன்றோடொன்று தொடும் பொழுது வெப்பமானது எந்த திசையில் பாய்கிறது என்பதனை அவற்றின் வெப்பநிலை நிர்ணயிக்கிறது. இது என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு தண்ணி எடுத்து நம்ம கீழே ஊற்றினோம்னா அது பள்ளத்தை நோக்கி வேகமாக போகுது. காரணம், தண்ணியானது வந்து மேட்டிலிருந்து பள்ளத்துக்கு போகும். அதாவது ஓகேங்களா, மேடு என்ற இடத்துல இருந்து பள்ளத்துக்கு நோக்கி பாயும் தன்மை உடையது தண்ணீர். அதே போல வெப்பநிலை என்பது அதிகமான இடத்துல இருந்து, அதிகமான வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வெப்பநிலை குறைவாக இருக்கக்கூடிய இடத்துக்கு வேகமாக நகரும். சாதாரணமாக அறை வெப்பநிலையில் உள்ள நீர் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி செல்சியஸ். ரூம் டெம்பரேச்சர்ல ஒரு டம்ளர்ல நீங்க தண்ணி வச்சீங்க அப்படின்னா அது வந்து 30 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்க. நீரை சூடுபடுத்தும் போது அதன் வெப்பநிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு 100 டிகிரி செல்சியஸ்ல கொதித்து நீராவியாக மாறுகிறது. அப்போ நீரானது எத்தனை டிகிரி செல்சியஸ்ல கொதிக்கும்னு கேட்டா 100 டிகிரி செல்சியஸ்ல கொதிக்கும். அதுதான் அதோட கொதிநிலை. அதே போல நீரை வந்து குளிர்விச்சோம், ரொம்ப வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் அப்படின்னா அதோட வெப்பநிலை வந்து குறைய தொடங்கி 0 டிகிரிக்கு போயிடுச்சுன்னா அது வந்து தண்ணியாக இருக்காது, பனிக்கட்டியாக மாறிடும். ஓகேங்களா, குறிப்பு பாருங்க. 30 டிகிரி செல்சியஸ் என்பதை 30 டிகிரி செல்சியஸ் அல்லது 30 டிகிரி சென்டிகிரேட் இப்படி வாசிக்கணும்ன்றாங்க. நான் இப்படி தான் வாசிட்டு இருக்கோம், ஒரு பிரச்சனை இல்லை. சரி, அடுத்தது ஒரு தகவல் பேழை. ஆப்பிரிக்காவில் உள்ள லிபியாவில் 1922ஆம் ஆண்டு காற்றின் வெப்பநிலையானது 59 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹையஸ்டா போயிருந்தது. இதுதான் வந்து பூமியில பதிவான அதிகபட்ச வெப்பநிலை. அண்டார்டிக் கண்டத்தின் வெப்பநிலை உலகிலேயே மிக குறைந்த வெப்பநிலையான -89 இருக்கும். 0 டிகிரினாலே அது பனிக்கட்டி. அப்போ மைனஸ் போக போக எவ்வளவு அதிகமா இருக்கும் நீங்களே பார்த்துக்கங்க. அதுதான் சொல்றாங்க, நீரின் உறைநிலை 0 டிகிரி செல்சியஸ் கணக்கிடப்பட்டுள்ளது. அப்படின்னா பாத்துங்க நீங்களே. சரி, காற்றினோட சராசரி வெப்பநிலை வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 15 to 20 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும் ஆவரேஜா. ஆனால் அன்னைக்கு வந்து என்னாச்சு, 1922ல் 59 டிகிரி செல்சியஸ் அதிகமாயிடுச்சு. வெப்பநிலையானது ஒரு பொருளில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் எவ்வளவு வேகத்தில் இயங்குகின்றன என்பதை பொறுத்தது. ஏற்கனவே சொன்னதுதான். வெப்பமானது வெப்பநிலையை மட்டுமல்ல, ஒரு பொருளில் உள்ள மூலக்கூறுகள் எவ்வளவு மூலக்கூறுகள் உள்ளன என்பதை பொறுத்தது, அளவையும் பொறுத்ததுன்னு சொல்லலாம். வெப்பநிலையானது மூலக்கூறுகளின் சராசரி இயக்காற்றலை ஒப்பிடும் ஒரு அளவீடு. அப்பொருள் அடங்கியுள்ள மொத்த இயக்காற்றலை குறிப்பிடும் ஒரு அளவீடு. திரும்ப சொன்னதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. வெப்ப ஆற்றலை கலோரியில் அளவிடலாம். அது நாம் ஏற்கனவே பார்த்தோம், ஜூல் கலோரி என்று சொல்லலாம். வெப்பநிலையின் எஸ்ஐ அளவு ஜூல். ஓகேவா, 1 கிராம் நீரின் வெப்பநிலையை 1 கிராம், நல்லா பாருங்க, 1 கிராம் நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி சென்டிகிரேட் உயர்த்துவதற்கு தேவையான ஆற்றல் 1 கலோரி. சரி, வெப்பம் எப்படியெல்லாம் பரவும்? நம்ம பெரிய கிளாஸ்ல வந்து வெப்பச்சலனம், வெப்ப கடத்தல், வெப்ப கதிர்வீசல், இந்த மாதிரி 3 வகையில வெப்பம் பரவும்னு பார்ப்போம். ஸோ இது வந்து அடுத்த கிளாஸ்ல. இப்போ வந்து சும்மா சிம்பிளா கொடுத்துருக்காங்க. நீர் வந்து உயரமான பகுதியிலிருந்து தாழ்வான பகுதிக்கு போவது போல வெப்ப ஆற்றலானது உயர்ந்த வெப்பநிலையில் உள்ள பொருள் வந்து குறைவான வெப்பநிலை பொருள் கடத்தப்படுகிறது. சரிங்களா, நீர் மட்டமே நீர் பாயும் திசையை தீர்மானிக்குது இல்லையா? நீர் மட்டம் தான் நீர் பாயும் திசையை தீர்மானிக்கும். எது மேல இருக்கும் எது கீழே இருக்கும் அதை வச்சுதான் நம்ம தண்ணியை வந்து வழிநடத்தும். அதே போலதான் வெப்பநிலை வந்து அதிகமா இருக்கிற இடத்துல இருந்து குறைவான திசைக்கு வந்து வெப்பநிலை வந்து பாயும். வெப்பநிலை வெப்பம் பாயும் திசையை தீர்மானிக்கிறதுன்னு சொல்லலாம். அப்போ மனித உடலின் சராசரி வெப்பநிலை தோராயமாக 37 டிகிரி செல்சியஸா இருக்கு. சரி, 2 பொருள் வந்து ஒன்னோட ஒன்று தொட்டுன்னு இருக்கும்போது அது வெப்ப தொடர்பில் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒன்றத்தை சூடுபடுத்தும் போது அதனோடவே கூடவே இருக்கிற இன்னொன்னும் சூடாயிரும். உதாரணத்துக்கு குழம்புல வச்சிருக்க, குழம்பு குண்டாவில் வச்சிருக்கிற கரண்டி நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு தொடும்போது கரண்டியும் சேர்ந்து சூடேறுது. அப்போ வந்து அது வெப்ப தொடர்பில் இருக்கிறதுன்னு சொல்லிக்கலாம். இந்த 2 பொருட்கள் வந்து வெப்ப சமநிலையில் உள்ள போது ஒன்றின் வெப்பநிலை மற்றொன்றை பாதிப்பதில்லை. ஏன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான வெப்பநிலையில் இருக்கும்போது எந்த வெப்பமும் ஒரு பொருளில் இருந்து மற்றொரு பொருளுக்கு பரவாது. அப்படி இருக்கக்கூடிய நிலை தான் வெப்ப சமநிலை. சரி, திண்ம பொருட்கள் சாலிட்ஸ், திடப்பொருள் அல்லது திண்ம பொருள் சொல்லுவோம் இல்லையா? இதுங்க பொருளை வெப்பப்படுத்தும் போது விரிவடையும், குளிர்விக்கும் போது சுருங்கும். இது நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு உங்க வீட்டில் ஏதாவது டைட்டா மூடுற கதவு இருந்ததுன்னு வச்சுங்களேன். எங்க வீட்டில் இருக்கு. ரூம்ல வந்து டைட்டா மூடுற கதவு எங்கேயா இருக்கு அப்படின்னா வீட்டில், அதை நீங்க வந்து குளிர்காலத்துல திறந்தீங்கன்னா ரொம்ப டைட்டா இருக்கும், தேய்ச்சிக்கிட்டே போகும் டர் டர்னு. இதே வெயில் காலம் வரும்போது என்னன்னா ஃப்ரீயா போகும், ஃப்ரீயா இருக்கும். அப்போ அதுல இருந்து என்ன புரியுது உங்களுக்குன்னா, வெயில் காலம் வரும்பொழுது
என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா அதோட அந்த பரும அதிகரிப்பு வந்து என்ன ஆகும்னா அதிகரிக்கும். ஸோ அப்போ அது வந்து விரிவடையும், பொருட்கள் வந்து விரிவடையும். குளிர்காலத்தில் என்ன ஆகிடும், சுருங்கிடும். ஓகேங்களா? இது வந்து இந்த மரக்கதவுகளுக்கு பொருந்தாது. ஏன் நான் மரக்கதவுகள் தவறான உதாரணம் கொடுத்துட்டேன். ஏன்னா அந்த நீராவி இருக்கக்கூடிய மூலக்கூறு, அந்த நீராவி, அந்த காற்றில் இருக்கக்கூடிய நீராவி நீர்த்துகள்கள்லாம் உள்ள போயிட்டு தான் அது வந்து பிடிச்சிக்கிட்டு டைட் ஆகிடுது. இதே வெயில் நாளில் ஃப்ரீயாக போகும். ஓகேங்களா? ஆனால் இவங்க சொல்றது வந்து எதை சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அது விரிவடைவதே அப்பொருளின் விரிவடைதல் என்கிறோம். இது உலோகங்களுக்கு நான் சொன்ன உதாரணம் சிறப்பாக இருக்கும். உலோகங்கள் வந்து நம்ம அடுத்து அடுத்து ஒரு சில உதாரணங்கள் வரும், நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மின்சார கம்பிகள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வெயில் நாளில் வந்து ரொம்ப தொங்கிட்டே இருக்கும், அடியில் ரொம்ப கீழே தொங்குற அளவுக்கு இருக்கும். ஆனால் இதே குளிர் நாளில் நேராக ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஏன் வந்து இவங்க வந்து ரொம்ப லூஸாக போடுறாங்க அப்படின்னா, இந்த ரெண்டு டிரான்ஸ்ஃபார்முக்கு இடையில் இருக்கக்கூடியதை வந்து எப்படி இந்த அளவுக்கு கொஞ்சம் போடுறாங்க அப்படின்னா, ஏன் ஸ்ட்ரைட்டாக போடக்கூடாது அப்படின்னா, இந்த அளவில் போகும்போது தான் குளிர்காலத்தில் அது வந்து ஸ்ட்ரைட் ஆகிக்கும். வெயில் காலத்தில் ரொம்ப தொங்கும். ஆனால் உண்மைதான். புரியுங்களா? அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் அதிகமாகும் போது அதோட விரிவும் தன்மை அதிகமாகும். அதை பற்றி தான் அங்கே சொல்லுவாங்க. ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது விரிவடைதல் சொல்லட்டுமா? சரி, ஒரு திண்ம பொருளுக்கு வரையறுப்பட்ட வடிவம் இருக்குது, ஆனால் சூடுபடுத்தும் போது எல்லா பக்கங்களிலும் விரிவடைகிறது. உதாரணத்திற்கு நீளத்தில் விரிவடைந்தால் அது நீள் விரிவனும், பருமனில் விரிவடைந்தால் அது பரும விரிவுன்னு சொல்லுவாங்க. கண்ணாடி வந்து வெப்பத்தை கடத்தும் அரிதிர் கடத்தி பொருளாகும். கண்ணாடி வெப்பத்தை அவ்வளோ சீக்கிரம் கடத்தாது. ஆனால் சூடான கண்ணாடி கோவலையில் நீங்கள் தண்ணியை ஊற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட உள்பக்கம் என்ன ஆகும்னா விரிவடைஞ்சிடும், உடனே விரிவடைஞ்சிடும். நீங்கள் சூடான தண்ணியை வந்து அதில் ஊற்றுறீங்க கண்ணாடியில், உடனே உள்பக்கம் இருக்கிறது எல்லாமே மூலக்கூறுகள் வந்து விரிவடைஞ்சிடும். ஆனால் வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய இந்த காற்று துகள்கள் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து இந்த டெம்பரேச்சர் வந்து கூலாக வச்சிருக்கும். ஸோ இந்த காரணத்தினால ஒரு பக்கம் அதிகமாக விரிவடையுது, ஒரு பக்கம் விரியாமல் இருக்கு. இதனால இந்த கண்ணாடி டம்ளர் வந்து உடஞ்சி கிராக் ஆகி உடஞ்சிரும். ஏன் கண்ணாடி டம்ளர் சூடாக தண்ணி ஊற்றும் போது உடையுது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதே சுடு தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா எவ்வளோ சூடாக இருந்தாலும் உடையாது. ஏன்னா எல்லா பக்கமும் வந்து அதுக்கு இயல்பான வெப்பநிலை கிடைச்சிடும். சமையல் அறை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்தும் கண்ணாடி பொருட்கள் போரோசிலிகேட் கண்ணாடியால் ஆனவை, பைரெக்ஸ் கண்ணாடின்னு சொல்லுவாங்க. இது வந்து விரியும் தன்மை மிகவும் குறைவாக இருக்கிறது. போரோசிலிகேட், இது ஞாபகம் வச்சுங்க, முக்கியமான ஒரு மார்க். மின்கம்பங்களுக்கு இடையே உள்ள மின்சார கம்பியானது கோடை காலங்களில் தொய்வாகவும் குளிர்காலங்களில் நேராகவும் இருக்கின்றது. இதற்கான காரணம் வெப்பத்தின் காரணமாக உலோகங்கள் விரிவடைகின்றன. சரிங்களா? இதோட பிடிஎஃப் வந்து இந்த லிங்க்ல இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்கூல் புக்லேயே கூட அண்டர்லைன் பண்ணி கூட படிச்சுங்க. பாடத்தை வந்து நடத்தும் பொழுது ஸோ உங்களுக்கு கொஞ்சம் நம்ம நடத்தின பிறகு படிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பாடத்தெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக நடத்திட்டு போயிடலாம். பெரிய கிளாஸ்லாம் போகும்போது நம்ம ஒரு நாள்லாம் நடத்தலாம். வெப்பமன்ற பாடம் வந்து அவ்வளோ வந்து நமக்கு வந்து அன்றாட வாழ்க்கையில் அவ்வளோ உதாரணங்கள் சொல்லிகிட்டே போகும். குளிர்காலத்தில் உலோகங்கள் சுருங்குகின்றன. சரிங்களா? அடுத்து, ஒரு பொருட்களை வெப்பப்படுத்தும் போது அதில் உள்ள மூலக்கூறுகளும் இயக்கமும் வெப்பநிலை அதிகரிக்கின்றன. தெரிஞ்சது தான். வெப்பத்தின் எஸ்ஐ அலகு ஜூல். ஓகே, தெரியும். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு, வெப்பத்தின் எஸ்ஐ அலகு ஜூல், வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். சரிங்க. அடுத்து மின்னியல். ஓகேங்களா? எலக்ட்ரானிக்ஸ், சரி, எலக்ட்ரிசிட்டி. சரி, மின்சாரத்தின் உபயோகத்தினால் நமது வேலைகள் சுலபமாகின்றன. மின் விளக்கு ஒளிர்வதற்கு மின்சாரம் தான் காரணம். இதெல்லாம் வந்து நமக்கு ஜென்ரலான ஒரு பாயிண்ட்ஸு. அடுத்து பாருங்க, அனல் மின் நிலையம். அனல் மின் நிலையம், நீர்மின் நிலையம், கடல் அலை, காற்றாலை, சூரிய ஒளி, இது எல்லாத்துலேருந்தே நம்ம என்ன பண்ண முடியும், மின்சாரத்தை எடுக்க முடியும். சரி, அதோட இடத்த தன்மையை பொறுத்து தான் மின் நிலையங்களை அமைக்கிறாங்க. தமிழகத்துலன்னு பார்த்தீங்கன்னா நெய்வேலியில் அதிக அளவு பழுப்பு நிலக்கரி வெட்டி எடுக்கிறாங்க, லிக்னைட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால அங்கே வந்து அனல் மின் நிலையம் உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் மின்னாற்றலை வந்து மின்கலன்கள், மின்கல அடுக்கள் இருந்து பெறுகிறோம் சொல்லலாம். ஓகே, சூரிய மின்கலங்கள் சொல்றாங்க. பல வகையான மூலங்களிலிருந்து மின்சாரம் பெறப்படுகிறது. தமிழ் பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நாம் பார்த்தது வந்து அனல் மின் நிலையம் இல்லையா? அடுத்தது அனல் மின் நிலையங்கள் எங்கெல்லாம் இருக்கு? கடலூர் மாவட்டம் நெய்வேலியில, அப்புறம் திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர்ல, இந்த 2 இடத்துல வந்து அனல் மின் நிலையங்கள் இருக்கின்றன. இதே நீர்மின் நிலையங்கள் எங்க இருக்கு? சேலம் மாவட்டம் மேட்டூர்ல. ஏன்னா அணை எங்க இருக்கோ அங்கதான் இருக்கும். அதே போல திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்துல இருக்கு. இது வந்து நீர்மின் நிலையங்கள். சரி, அணு மின் நிலையங்கள், ஆட்டம், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கல்பாக்கன்ற இடத்துலையும், அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் கூடங்குளம் என்ற இடத்துலையும் 2 இடத்துல வந்து அணுமின் நிலையங்கள் காணப்படுகின்றன. கடைசியாக காற்றாலைகள், காற்றிலைகள்னு கொடுத்துருக்காங்க, காற்றாலைகள் தப்பா இருக்கு, பிரிண்டிங் மிஸ்டேக். காற்றாலைகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரல் வாய்மொழி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் கயத்தாறு.
இந்த 2 இடம் சரிங்களா, அதெல்லாம் நான் நேர்லயே பார்த்துருக்கேன். சரி, ஓகே. அடுத்து சூரிய ஒளி தகடுகள் மூலமாகவும் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. இது எல்லாமே அந்த இடங்கள்லாம் ரொம்ப முக்கியம். சரி, அப்படி அனல் மின் நிலையங்கள்ல மின்சாரம் தயாரிக்கிறாங்க. சரி, அதற்கான எரிபொருட்கள் என்னெல்லாம்? அனல் மின் நிலையங்கள்ல நிலக்கரி அல்லது டீசல், அப்படி இல்லாட்டி ஏதாவது வாயு கேஸ் வச்சு இந்த நேச்சுரல் கேஸ் இதுங்க வச்சு வந்து நம்ம வெப்ப ஆற்றலை உருவாக்கி நீராவி உருவாக்கி அதுல இருந்து அந்த நீராவியிலிருந்து இந்த டர்பனை சுத்த வச்சு இந்த டர்பன் இயங்கும் போது 2 மின்காந்தங்களுக்கும் இடையில வைக்கப்பட்டுள்ள கம்பி சுருள் சுத்தம். அதன் மூலியமாக மின்காந்த தூண்டல் உருவாகி மின்சாரம் உருவாக்கப்படுகிறது. இதுதான் நம்ம சைக்கிள் டைனமோட பண்ணுவோம். சரி, அடுத்து இங்கு வெப்ப ஆற்றலானது மின் ஆற்றலாக மாற்றப்படுகிறது. இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாம். அனல் மின் நிலையங்களில் எந்த ஆற்றல் எந்த ஆற்றலாக மாற்றப்படுகிறது? வெப்ப ஆற்றலானது மின் ஆற்றலாக மாற்றப்படுகிறது. சரிங்க. இப்ப நீர்மின் நிலையங்கள்ல என்ன பண்றாங்க? இதுதான் நீராற்றலானது மின் ஆற்றலாக மாற்றப்படுகிறது சொல்லுவோம். நீர்மின் நிலையங்களில் அணைக்கட்டிலிருந்து பாயும் அந்த தண்ணி வந்து அணைக்கட்டிலிருந்து கொதிக்கும் பொழுது டர்பன் மேல பட வச்சு டர்பனை சுத்த வச்சு அதுல இருந்து மின்சாரம் தயாரிப்பாங்க. இங்கு வந்து இயக்க ஆற்றல் வந்து மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது. எப்படின்னா இயக்கம், அந்த டர்பனின் இயக்கத்தினால் மின்னாற்றல் தயாரிக்கப்படுகிறது. சரிங்களா? நீர்மின் நிலையங்கள்லாம் வந்து அதிகமாக இயங்கக்கூடியவை, ஆனால் சிக்கனமானவை, நமக்கு செலவுகள் குறைவு. அணு மின் நிலையங்கள் ஆட்டம் சொல்லுங்களா, அணு மின் நிலையங்கள் அணுக்கரு ஆற்றலை கொண்டு நீரானது கொதிக்க வைக்கப்படுகிறது. இதனால் உருவாகும் நீராவியை கொண்டு டர்பன் இயக்கப்படுகிறது. எப்பயும் போல டர்பன் இயக்கத்தினால் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. காற்றாலை தெரியும். காற்றாலை வந்து காற்றின் ஆற்றலால் டர்பன் சுழற்றப்படுகிறது. சுத்துறதுனால மின்சாரம் உருவாகிறது நமக்கு தெரியும். மின்கலன் வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் ஒரு கருவியாகும். மின்கலன் பேட்டரிஸ் நேர் மற்றும் எதிர்மின் அயனிகளை தரக்கூடிய வேதி கரைசல். ஒரு சில அதாவது கார் பேட்டரியில அந்த வேதி கரைசலுக்குள்ள போயிடும். ஓகேங்களா? நம்ம ஆர்டினரி அந்த ரிமோட்ல போடுற பேட்டரிஸ் வந்து மின்கலன்னு சொல்லுவோம். அதே போல இந்த பேட்டரி வந்து நேர்மின் மற்றும் எதிர்மின் அயனிகளை கரைசல்களை வச்சு செய்யறது வந்து வேதி கரைசல் மின்பகுதியாக எடுத்துக்கொள்ளப்பட்டு செய்யறது வந்து பேட்டரி, கார் பேட்டரி, இந்த பெரிய பெரிய பேட்டரிஸுங்க. ஓகேங்களா? இந்த உலோக தகடுகள் இருமுனைகளாக பயன்படுத்தப்பட்டு மின்கலன் உருவாக்கப்படுகிறது. சரிங்க. வேதி வினைகளின் மூலம் ஒரு மின்முனையை நேர்மின் வாயாகவும் மற்றொரு மின்முனையை எதிர்மின் வாயாகவும் செயல்பட்டு மின்சாரத்தை தயாரிக்கப்படுகிறது. கேத்தோட் ஆனோட்னு சொல்லுவாங்க பெரிய கிளாஸ் முனைகள். ஓகேங்களா? சரி, தொடர்ந்து மின்னோட்டத்தை வழங்குவதை பொறுத்து மின்கலன்கள், முதன்மை கலன்கள் மற்றும் துணை மின்கலன்கள் என 2 வகைப்படும். முதன்மை மின்கலன்கள்னா இந்த மின்கலன்களை வந்து மீண்டும் மின்னேற்றம் செய்ய முடியாது. இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, ரீசார்ஜ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இவற்றை வந்து ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும். ஒன் டைம் யூஸ் பண்ணி தூக்கி போடுற மாதிரி இருக்கும். இதனை வந்து சிறிய அளவுகளில் தயாரிக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு சுவர் கடிகாரம், கை கடிகாரம், ரோபோ பொம்மைகள், இது எல்லாமே. அடுத்து துணை மின்கலன்கள் வந்து பல முறை மின்னேற்றம் செய்து பயன்படுத்தக்கூடியது. ஒரு முறை பயன்படுத்திய பிறகு மீண்டும் மீண்டும் சார்ஜ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து மின்னேற்றம் செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டது. எடுத்துக்காட்டு போனு, லேப்டாப்பு, இந்த அவசர கால விளக்குகள், இந்த வாகனங்களாக பயன்படுத்துகின்ற பேட்டரி. மின்கல அடுக்கு 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மின்கலன்களை இணைத்து அடுக்கு உருவாக்கப்படுகிறது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். மின் சுற்றுனா என்ன? நேர்மின் முனையிலிருந்து எதிர்மின் முனைக்கு மின்னோட்டம் செல்லக்கூடிய தொடர்ச்சியான மூடிய பாதை தான் மின் சுற்று. திறந்த சுற்றுனா ஆஃப் பண்ணிடுவோம். மூடிய சுற்று அப்படின்னும் போது சுவிட்ச் ஆன் பண்ணா மூடிய சுற்றா இருக்கும். அப்போ வந்து மின்சாரம் பாயும். எதிலிருந்து எதுக்கு? நேர்முனையிலிருந்து எதிர்முனைக்கு மின்சாரம் பாயும். மின்கலனானது மின்கல அடுக்கு மின்னோட்டத்தை தரும். இணைப்பு கம்பிகள் மின்னோட்டத்தை எடுத்து செல்ல உதவும். சாவி மின்னோட்டத்தை நிறுத்தவோ அல்லது திரும்ப தொடர செய்யவோ முடியும். இதுதான் நம்ம சுவிட்ச்னு சொல்லுவோங்க. சரிங்களா? சரி, திறந்த மின் சுற்று. ஒரு மின் சுற்றில் சாவியானது ஆஃப் செய்த நிலையில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த மின் சுற்று திறந்து காணப்படும். மின் சுற்று திறந்த மின் சுற்று எனப்படும். ஓப்பன் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, ஆஃப் பண்ணிட்டு இருக்கணும். ஓகேவா? இது மின் விளக்கு ஒளிராது. இதை புரிஞ்சுக்கணும் நீங்க. ஓப்பன் சர்க்கியூட்னா தான் லைட் எரியும் நினைச்சுக்காதீங்க. மூடிய மின் சுற்றுனா ஒரு மின் சுற்றில் உள்ள சாவியானது ஆன் நிலையில் உள்ளும் போது இது மூடிய மின் சுற்று. இப்படி நாம போடுவோம் இல்லைங்களா? இப்படி இப்படி இருந்தா வந்து மூடிய மின் சுற்றுன்னு சொல்லி போடுவோம். இதே இப்படி இருக்கும்போது இப்படி இல்லாம இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து திறந்த மின் சுற்று. இப்படி இருந்துச்சுன்னா மூடிய மின் சுற்று. அந்த மாதிரிலாம் நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? மின்சுற்றின் வகைகள். எளிய மின் சுற்று, தொடர் இணைப்பு, பக்க இணைப்பு. தொடர் இணைப்பு, பக்க இணைப்பு நமக்கு தெரியும். எளிய மின் சுற்று சிம்பிள் சர்க்கியூட்னு சொல்லுவோம்.
சரி, ஒரு சாவி ஒரு மின்கலன் இணைப்பு கம்பி கொண்டு உருவாக்கப்படுது. நம்ம குழந்தைங்க கூட சின்ன பசங்க விளையாடுவாங்க. ஒரு பேட்டரி செல் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் வந்து ப்ளஸ் மைனஸில் வந்து 2 ஒயரை வச்சுங்க எல்இடி பல்பு வச்சு ஏரிய வச்சு காட்டுவாங்க. இதுதான் வந்து சிம்பிள் சர்க்கியூட். மூடிய மின் சுற்று அப்படின்னும் போது என்ன ஆகும், எல்லா சுவிட்ச் ஆன்ல இருக்கும்போது எல்லா லைன் கனெக்டட் இருக்கும். ஸோ அப்போ எந்த கேப்பும் உள்ள நுழையாது. ஸோ அதுதான் நம்ம மூடிய மின் சுற்றுன்னு சொல்லுவோம். இதே வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சுற்று வந்து டிஸ்கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். அது வந்து திறந்த மின் சுற்றுன்னு சொல்லுவோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர் இணைப்பு பக்க இணைப்பு பார்க்கலாம். தொடர் இணைப்பு ஒன்றுக்கு மேற்பட்ட விளைவுகள் தொடராக இருக்குமாறு இணைக்கப்படுவது என்ன சொல்லலாம், தொடர் இணைப்புன்னு சொல்லுவாங்க. இது படமெல்லாம் கூட இருக்கும். சரிங்களா? மின் விளக்கு பழுதடைந்தாலும் மின்சுற்று தொடரில் ஒரு அனைத்து விளக்குகளும் அணிந்துவிடும். இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, தொடர் இணைப்பில் ஒன்னோட ஒன்று லிங்க்ல இருக்கும். இப்போ இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு பல்பு இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு பல்பு இருக்கும், அது வந்து எரியும். ஓகே, இப்போ இங்கே போறீங்க, இந்த இடத்துல வந்து ஒரு டியூப் லைட் இருக்கு, இந்த டியூப் லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்து இந்த பக்கம் போறீங்க, இந்த இடத்துல வந்து ஒரு ஃபேன் இருக்கு. இந்த ஃபேனும் ஓடிட்டு இருக்கும். இப்போ இங்கே இருக்கிற சுவிட்சை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே ஆஃப் ஆகிடும். இதுதான் வந்து தொடர் இணைப்பு. இதே பக்க இணைப்புன்னு பார்க்கும்போது ஒன்றுக்கு மேற்பட்ட மின் விளக்குகள் இணையாக இருக்குமாறு சாவிகள் மின்கலங்கள் அந்த நேர் மின் சுற்று எதிர்மின் சுற்று ரெண்டுத்தையும் வந்து ஒவ்வொன்றுத்துக்குமே தனித்தனியாக கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ எது தேவைப்படுதோ அதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், எது வேணுமோ அதை மட்டும் ஆன் பண்ணிக்கலாம். இதுதான் வீடுகளில் கொடுக்கப்படுவது இணைப்பு பக்க இணைப்பு முறை பின்பற்றப்படுகிறது. முக்கியமான ஒன்றா வீடுகளில் பயன்படுத்தப்படுகின்ற இணைப்பு பக்க இணைப்பு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஈல் என்னும் ஒரு வகையான மீன் மின்சாரத்தை உருவாக்கும். இந்த மீன் வந்து என்ன பண்ணணும்னா மின்சாரத்தை உருவாக்கும். ஈல் மீன் வந்து மின்சாரத்தை உருவாக்குகின்ற மீன். இவை மின்னெதிரை வெளியிட்டு எதிரிகளிடமிருந்து தங்களை காத்துக்கொள்ள உணவை பிடிக்கவும் செய்கின்றன. அம்மீட்டர் என்பது அம்மீட்டர் என்ன பண்ணும், அளவை அளவிடும் அளவாகும் சொல்றாங்க பாருங்க. அம்மீட்டர் என்பது ஒரு மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை அளவிடும் கருவி. மின்னோட்டத்தை அளவிடும் கருவி அம்மீட்டர். இக்கருவியானது தொடர் இணைப்பில் இணைக்கப்பட வேண்டும். அம்மீட்டர் நாம எப்படி யூஸ் பண்ணலாம், தொடர் இணைப்புல தான் யூஸ் பண்ண முடியும். அம்மீட்டர் வந்து நம்மளால பக்க இணைப்புல யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஒன் மார்க்ஸ் இதெல்லாம் பார்த்துங்க. மின்கலன்னா என்ன, இதுதான் பிளஸ் மைனஸ் நான் சொன்னேன் இல்லையா, பார்த்துங்க. தொடர் மின்கலன்கள் 2-3 பேட்டரியா ஒன்னா சேர்த்து போட்டுக்கிறது. தொடு சாவி இதுதான் சுவிட்சுங்க. சுவிட்சுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் நான் இது வந்து திறந்தது ஆஃப்ல இருக்கும். தொடு சாவி மூடியது ஆன்ல இருக்கும். மூடிய நிலை இது திறந்த நிலை. மின் விளக்கு இது மின் விளக்கு ஒளிரும் நிலை. இணைப்பு கம்பி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கடத்தியில் மின்னூட்டங்கள் பாயும் வீதமே மின்னோட்டம் எனப்படும். நான் போன கிளாஸ்ல வந்து மின்னோட்டத்தை பத்தி அடுத்து சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். பாருங்க, மின் ஊட்டங்கள் என்று சொல்லக்கூடிய நேர்மின் அயனிகளும் எதிர்மின் அயனிகளும் சொல்லுவாங்க. மின்னூட்டங்கள் பாயும் வீதமே மின்னோட்டம் எனப்படும். கடத்தியில் மின்னூட்டங்கள் பாயும் வீதமே மின்னோட்டம் எனப்படும். அவ்வாறு எந்தெந்த பொருட்கள் தன் வழியே மின்னூட்டங்களை செல்ல அனுமதிக்கிறதோ, மின்னூட்டங்கள் போனாதான் மின்சாரம் பாயும். அப்ப எந்தெந்த பொருட்கள் எல்லாம் மின்னூட்டங்கள் பாயுமோ அது மட்டும்தான் மின்சாரத்தை அனுமதிக்கும். ஒரு சில பொருட்கள் ரப்பர், துணி, அப்புறம் வந்து மரக்கட்டை, காய்ந்த மரக்கட்டை, பிளாஸ்டிக் இதுங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாதுங்க, மின்னூட்டங்களை தன் வழியே பாய அனுமதிக்காது. மின்னூட்டங்கள் செல்லவில்லை என்றால் மின்னோட்டம் என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரிசிட்டியும் போகாது. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் கடத்திகளை பத்தி பார்க்கிறோம். கடத்திகள் என்ன பண்ணும், மின்னூட்டங்களை தன் வழியே பாய அனுமதிக்கும். எடுத்துக்காட்டு தாமிரம், இரும்பு, அலுமினியம், மாசுபட்ட நீர், அர்த் பூமி எந்தெந்த பொருட்கள் வழியாக மின்னூட்டங்களை செல்ல அனுமதிக்கவில்லையோ அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம், அரிதிர் கடத்தி மின் கடத்தா பொருட்கள். இது என்னது, பிளாஸ்டிக், கண்ணாடி, மரம், ரப்பர், பீங்கான், எபோரேட் இதெல்லாம். ஒருவருக்கு மின்னதிர்ச்சி ஏற்பட்டால் அவரை காப்பாற்ற செய்ய வேண்டியவை மின்னதிர்வு ஏற்பட காரணமான மின் இணைப்பை அணைக்கவும். ஃபர்ஸ்ட் சாவிலிருந்து இணைப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணும். மின்கடத்தா பொருளை கொண்டுதான் அவரை மின்கம்பியின் தொடர்பில் இருந்து நீக்க வேண்டும். மின்கடத்தாத பொருள் வச்சுதான் நீங்க நீக்கணும். கையை போய் பிடிச்சிங்கன்னா நம்மளையும் பிடிச்சிக்கும். அவருக்கு முதலுதவி தந்து அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும். தாமஸ் ஆல்வா எடிசன் February 11, 1847 முதல் அக்டோபர் 1931 வரைக்கும் அவர் பிறந்து இறந்தது. ஒரு அமெரிக்க கண்டுபிடிப்பாளராக இருந்தார் எடிசன். இவர் வந்து 1000க்கும் மேற்பட்ட உபயோகமான பொருட்களை உருவாக்கி இருக்கிறார். மின்விளக்கை விருது தாமஸ் ஆல்வா எடிசன் தான். நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய இந்த குண்டு பல்ப் அதை வந்து முதல்ல கண்டுபிடிச்சவர் இவர் தான். சரி பாருங்க, இது ஒன்னால பெரிய விஷயம் இல்லை. அடுத்து நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். ஒரு பொருள் தன்னுடைய நிலையில் இருந்து மற்றொரு நிலைக்கு மாறும் நிகழ்வே மாற்றம் எனப்படும். மாற்றம் ஒன்றே மாறாதது இல்லைங்களா, வருங்காலத்துக்கு தேவைப்படும். பொருளின் ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலைக்கும் உள்ள குறிப்பிடத்தக்க வேறுபாடே மாற்றம் எனப்படும். சரிங்க,
இப்போ மாற்றம் என்பது இயற்கையின் நியதியாகும். மாற்றங்கள் என்பது வடிவமோ, நிறமோ, வெப்பநிலையோ, இயைபு எதனா வேணாலும் மாற்றங்கள் ஏற்படலாம். மாற்றங்களின் வகைகள்லாம் பாருங்க. வேகமாக நடக்கக்கூடிய மாற்றம். ம். சில மாற்றங்கள் வந்து பல மணித்துளிகள் நடக்கும். நாட்களாக, வருடங்களாக நடக்கும். சில மாற்றங்கள் தற்காலிகமாக நடக்கும். சில மாற்றங்கள் நிரந்தரமாக நடக்கும். நாம உயரமா வளர்றதெல்லாம் என்னதுங்க? நிரந்தரமான மாற்றம். திரும்ப குள்ளமாலாம் ஆக முடியாது நம்மளால. சரிங்களா? சரி. அடுத்து வேகமான மற்றும் மெதுவான மாற்றங்கள் இருக்கு. மீள் மாற்றங்கள், மீளா மாற்றங்கள் இருக்கு. இயற்பியல் மாற்றங்கள், வேதியியல் மாற்றங்கள் இருக்கு. இப்போ இயற்பியல் மாற்றங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ரப்பரை வந்து நீங்க எடுத்து இழுக்குறீங்க. அது வந்து திரும்ப பழைய நிலைக்கு வந்துரும். அது இயற்பியல் மாற்றம். இதே வந்து ஒரு உணவை நீங்க சமைச்சிடுறீங்க. அது வந்து வேதியியல் மாற்றம். மறுபடியும் பழைய நிலைக்கு திரும்பாது. அதே போல விரும்பத்தக்க மாற்றம், விரும்பத்தகாத மாற்றம் நெறைய இருக்குங்க. இயற்கையான மாற்றம், செயற்கையான மாற்றம் ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்கிறது. சில மாற்றங்கள் நிகழ அதிக நேரத்தை எடுத்துக்கொள்கின்றன. எடுத்துக்காட்டு நகம் வளர்தல், முடி வளர்தல், பருவநிலை மாற்றம் இதெல்லாம் விதை முளைத்தரலாம். வேகமான மாற்றங்களும் இருக்கு. நொடிகள், நிமிடங்கள் அதாவது அந்த செகண்ட். சில மாற்றங்கள் குறைந்த இருக்கும். எடுத்துக்காட்டு கண்ணாடி உடைதல், பலூன் வெடித்தல், காகிதம் எறிதல், பட்டாசு வெடித்தல் இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா? அதெல்லாம். மீள் மற்றும் மீளா மாற்றங்கள். முதல்ல மீள் மாற்றம்னா என்னங்க? சில மாற்றங்கள் நிகழும்போது மாற்றமடைந்த பொருட்கள் மீண்டும் தங்களின் பழைய நிலைக்கு திரும்பிவிடும். எடுத்துக்காட்டு தொட்டால் செருங்கி, ரப்பர் வளையம் இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னேன்ல அதுதான். மீளா மாற்றங்கள். சில மாற்றங்கள் நிகழும்போது ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ்வளவுதான். போச்சுன்னா போச்சு. பால் வந்து தயிரா மாறிடுச்சு. திரும்ப அதை வந்து தயிர் பாலா மாற்ற முடியுமா? முடியாது. அதே போல உணவு சேகரித்தல், மாவிலிருந்து இட்லி தயாரித்தல். இட்லி ஊத்தியாச்சு. மறுபடியும் மாவாலாம் கொண்டு வர முடியாது. ஓகேவா? இதுதான். இதுதான் வந்து என்னது மீளா மாற்றங்கள். இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்கள். இயற்பியல் மாற்றம் என்பது ஒரு தற்காலிக மாற்றம். இயற்பியல் மாற்றம் என்பது ஒரு தற்காலிக மாற்றம். உதாரணத்துக்கு கடல் ஏரியில் இருக்கிற தண்ணி வந்து வெயில் காயும் போது சூடாகும். மறுபடியும் இப்போ நைட் ஆனோன்னா சில்லுன்னு ஆயிடும். இது இயற்பியல் மாற்றம். ஒரு பொருளின் வேதியியல் இயல்பு மாறாமல் அதன் இயற்பியல் பண்புகளில் மட்டும் மாற்றங்கள் ஏற்பட்டால் அது இயற்பியல் மாற்றங்கள். புது பொருள் எதுவுமே அங்க உருவாகக்கூடாது. அதோட அதோட நிலை மாறணும், மறுபடியும் திரும்பிடணும். இதுக்கு பேர் தான் இயற்பியல் மாற்றம். பனிக்கட்டி உருகிறது, உப்பு சர்க்கரை வந்து கரைசலாக்குறது, ரப்பர் வளையத்தை இழுக்கிறது, நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். நீர் வந்து எப்படி இருக்குங்க? திட, திரவ, வாயு 3 நிலைகளிலும் காணப்படும். வெப்பப்படுத்தல் மூலமாகவும், குளிர்வித்தல் மூலமாகவும் நிலைகள் மாற்றங்களை ஏற்படுத்தலாம். அதுவும் நமக்கு தெரியும். சரிங்க. பனிக்கட்டியை வெப்பப்படுத்தி நீராக மாற்றுறது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? உருகுதல்னு சொல்லுவோம். பனிக்கட்டியை வந்து நீங்க தண்ணியா மாத்துறீங்கன்னா அது உருகுதல். நீரை வந்து ஆவியா மாத்துறீங்க, காத்தா மாத்துறீங்க அது ஆவியாதல். சரி, ஒரு நீராவி இருக்கு. அதை நீங்க குளிர் வச்சு தண்ணியா மாத்துறீங்க. அப்போ ஆவி சுருங்குதல். தண்ணி இருக்கு. அதை நீங்க வந்து கெட்டியா மாத்துறீங்க. பனிக்கட்டி மாதிரி. அது உறைதல். சரிங்களா? ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது அது திரவமாகாமல் நேரடியாக வானிலைக்கு மாறுவது பதங்கமாதல் எனப்படும். கற்பூரம். இதெல்லாம் நாங்க வந்து 6th 7th படிக்கும்போது இம்பார்ட்டன்ட் 2 மார்க். உதாரணத்தோட கரைதல். திண்ம துகள்கள் தனித்தனி மூலப்பொருளாக பிரிக்கப்பட்டு மூலப்பொருளுக்கு இடையே விரவுதலை கரைதல் என்கிறோம். கரைப்பான். சர்வ கரைப்பான் என்பது நீர் சொல்லுவாங்க. கரைப்பான் என்பது கரை பொருளை ஒரு பொருளை வந்து கரைக்கக்கூடிய பொருள். கரைபொருள் என்பது இந்த கரைப்பான் எந்த கரைப்பானோ அது ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். நீங்க தண்ணியோ அப்புறம் வந்து பெட்ரோலோ டீசலோ மண்ணெண்ணெய் எதையோ அதுல கரையக்கூடிய பொருட்கள் வந்து கரைப்பான்னு சொல்லுவோம். கரைபொருள்னு சொல்லுவோம். கரைக்கக்கூடிய தண்ணிக்கு வந்து சால்வெண்ட் வந்து கரைப்பான்னு சொல்லுவோம். கரைபொருள் கரைப்பானில் கரையும் போது கரைசல் உண்டாகுது. கரைஞ்சுன்னா கரை. இது கரைபொருள் ஏதோ ஒன்று உப்புன்னு எடுத்துக்கலாம். இது உப்பு. இது வந்து கரைப்பான். இது வந்து நீர். ஓகேங்களா? இது கரைசல். இதுதான் உப்பு தண்ணி. உப்பு நீர் வந்து நாங்க கரைசல். நீர் வந்து ஒரு பொது கரைப்பான். சரி, வேதியியல் மாற்றம் பாருங்க. பொருட்களில் வேதிப்பண்புகள் மாற்றங்கள் ஏற்பட்டால் வேதியியல் மாற்றங்கள் என்று சொல்லலாம். இயற்பியல் மாற்றங்களுக்கும் வேதியியல் மாற்றங்களுக்கான வேறுபாடு பாருங்க. புதிய பொருள் உருவாகாதுங்க அது இயற்பியல் மாற்றத்துல. எடுத்துக்காட்டு ஏரியில் இருக்கிற தண்ணி சூடாகிறது. புதிய பொருள் உருவாகும் வேதியியல் மாற்றத்துல. எடுத்துக்காட்டு பால் தயிரா மாறுதுன்னு சொல்லிக்கலாம். வேதி இயைபில் மாற்றம் ஏற்படாதுங்க. ஆனா வேதியியல் மாற்றம் ஏற்படும். இது ஒரு தற்காலிக மாற்றம்ங்க. இது நிரந்தர மாற்றம். திரும்பி வராது. இது ஒரு மீள்வினை. மறுபடியும் தண்ணியாவே ஆயிடும். இது ஒரு மீளாவினை. திரும்ப வரவே வராது. வேதியியல் மாற்றங்கள் புதிய பொருட்களை உண்டாக்குகின்றன. எடுத்துக்காட்டு மரம் எரிதல். மரம் எரிஞ்சா கரி வந்துடும். சோளம் பொரிதல் சூட்டுனால இதெல்லாம் வேதியியல் மாற்றம். சோளம் பொரிஞ்சோன்னா பாப்கார்ன் ஆயிடும். வெள்ளி ஆவரணங்கள் கருமையாதல் இதெல்லாமே வந்து என்ன இரும்பு துருப்பிடித்தல் இதெல்லாம் வேதியியல் மாற்றங்கள்.
விரும்பத்தக்க மாற்றங்கள், விரும்பத்தகாத பால் தயிராவது நாம விரும்பத்தக்க மாற்றம், காய் கனியாதல் விரும்பத்தக்க மாற்றம், பருவநிலை மாறுவது, தாவரங்கள் வளருவது, இதெல்லாமே வந்து வேதியியல் மாற்றங்களாக இருந்தாலும் இதெல்லாம் விரும்பத்தக்க மாற்றங்கள் தான். சுற்றுச்சூழலுக்கு பயன் தரும் அல்லது சுற்றுச்சூழலை பாதிக்காத நம்மால் விரும்பப்படும் மாற்றங்கள் விரும்பத்தக்க மாற்றங்கள். விரும்பத்தகாத மாற்றங்களும் இருக்கும். பால் அனாவசியமா கெட்டு போச்சுங்க, இன்னும் 2 நாள் வந்து நல்லா இருந்திருக்கும். சுற்றுச்சூழலுக்கு பயன் தராத அல்லது தீங்கு விளைவிக்கக்கூடிய நம்மால் விரும்பப்படாத மாற்றங்கள் விரும்பத்தகாத மாற்றங்கள். சொன்னோம் இல்லைங்களா? காடுகள் அழிஞ்சு போறது, பழம் அழுகி போறது, இரும்பு துருப்பிடிச்சு போறது, பால் திரிஞ்சு போறது, இதெல்லாம் இல்லாம பால் தெரியாம நல்லா இருந்ததுன்னா கெட்டு போகாம இன்னும் 2 நாள் வச்சிருக்கலாம், அந்த மாதிரி. ஸோ இயற்கையான மாற்றங்கள்னு இருக்கு ஒரு சிலது. அது என்னங்க, தானாவே இயற்கையா நடக்கும். அதுக்கு யாரும் வந்து ஒன்றும் பண்ண தேவையில்லை. உதாரணத்துக்கு பாருங்க, இயற்கையின் புவியின் சுழற்சி, மழை பெய்தல், அமாவாசை, பௌர்ணமி, இதெல்லாம் வந்து யாரும் யாரும் வந்து செய்யல, அதுவா வருது. செயற்கையான மாற்றங்கள்லாம் மனிதன் தன் விருப்பத்திற்காக ஏற்படுத்தும் மாற்றங்கள். செயற்கையான மாற்றங்கள் எடுத்துக்காட்டு சமைத்தல், நாம சமைச்சு சாப்பிடுறோம். காடுகளை அழிச்சல், காடு அழிச்சுட்டு எல்லாத்தையும் பிளாட்டு போடுறோம். பயிரிடுதல், பயிர் உணவு வந்து வளர்த்து நம்ம சாப்பிடுறோம். கட்டிடங்கள் கட்டுதல், இது எல்லாமே சரிங்களா? ஸோ அப்போ ஒரு இடம், வடிவம், உருவம், நிலை, வெப்பநிலை, இது எல்லாத்தையும் வந்து மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு செயற்கையான மாற்றம். சரி, மீளாத மாற்றம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். மீண்டும் தன் ஆரம்ப நிலையை அடையாமல் போனால் அது மீளா மாற்றம். ஆரம்ப நிலையை அடைந்தால் அது மீள் மாற்றம். விரும்பத்தக்க மாற்றம் வந்து சுற்றுச்சூழலுக்கு பயன் தரக்கூடியது. விரும்பத்தகாத மாற்றம் வந்து சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தானது. இயற்கையாக தன்னிச்சையாக நடைபெறக்கூடியது இயற்கையான மாற்றம். ஓகேங்களா? திண்ம துகள்கள் தனித்தனி மூலக்கூறுகளாக பிரிக்கப்பட்டு நீர் மூலக்கூறுகளுக்கு இடையே விரவுதலை நாம் கரைதல் என்கிறோம். கரைதல்னா நாங்க அதாவது அது கெமிக்கலா. ஸோ ஓகே, நீங்க டேர்ம்ஸ்ல சொல்லுங்க அப்படின்னா, திண்ம துகள்கள் இந்த உப்பானது தனித்தனி மூலக்கூறாக பிரிக்கப்பட்ட அந்த மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள இடைவெளியானது அதிகமா இருக்கிறதுனால அதுக்குள்ள தண்ணி போய் அதை தனித்தனியா பிரிச்சு விட்டுருங்க. அப்படின்னா அது கரைப்பான்ல அந்த கரைப்பான் மூலக்கூறுகளுக்கு இடையே மறைஞ்சு போயிடும். அதுதான் நம்ம கரைசல்னு சொல்லுவோம். கரைசல் என்பது கரைப்பொருளை கரைப்பானில் கரைத்து பெறப்படுவது கரைசல். ஓகேங்களா? அடுத்த பாடம் வந்து நாம இன்னைக்கு பிளான் பண்ண அந்த 3 லெசன் வந்து கடகடன் பார்த்துட்டோம். 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் முதல் 3 லெசன் பார்த்துட்டோம். ஓகேங்களா? நாளைக்கு வந்து ஹிஸ்டரி வரலாறுல முதல் 3 பாடம் 2வது பருவத்தில் பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி, எல்லாரும் படிங்க. கம்பல்சரி வந்து வீடியோஸ் பாருங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. இந்த லிங்க்கு, இந்த பிடிஎஃப் வேணும்னா நான் லிங்க்ல கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிங்க. கம்பல்சரி வந்து சண்டே வைக்க போகிற டெஸ்ட்டை வந்து நல்லபடியாக எழுதுங்க. ஒரு 100 கொஷின் வரும். இது வரைக்கும் 2 டெஸ்ட் நடந்திருக்கும். இந்த வாரம் வந்தால் மூணாவது டெஸ்ட். ஓகேங்களா? தேங்க்யூ டீச்சர்ஸ். தேங்க்யூ.